உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா, கோவில்ல பூ போட்டு பார்க்கறதுல என்னமா தப்பு இருக்கு? ஏன் அதை வேண்டாம்னு சொல்றாங்க? மனசுல அச்சம் இருக்குமோ என்னமோ. இந்த குடும்பத்து பெரியவரு சம்பந்தம்னு சொன்ன பிறகு இதெல்லாம் தேவையான கேட்டேன். கண்டிப்பா தேவைதான். எனக்கு எது நல்லதுன்னு எங்க சாமிக்கு தெரியாதா? காவேரி, பெரியவங்க பேசுறாங்கல்ல, நீ பேசாம இரு. இது ஏன் வாழ்க்கை, உன்னோட வாழ்க்கை இல்ல. நீ பேசாம இரு. தப்பா எடுத்துக்காதீங்க. பாட்டி பூ போட்டு பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க வேண்டான்னு உதாசீனப்படுத்த முடியாது. பூ போட்டு பார்க்க வேண்டியது கடமை, இந்த குடும்பத்தோட வழக்கம். அப்படியே போயிட்டா நல்லதுதானே. மனசு நிறைவா எல்லாரும் சந்தோஷமா கல்யாணத்தை செய்யலாமே. நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணும்போது இந்த விஷயத்த சிவா உனக்கு சொல்லலையா? இந்த கல்யாணத்தை காவேரி கல்யாணத்தோட ஒப்பிடாதீங்க. நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டு பண்ணிட்ட கல்யாணம் அது. ஆனா இது அப்படி இல்ல, இது மொத்த குடும்பமும் சம்பந்தப்பட்டது. அப்போ நீ இந்த விஷயத்துல சம்பந்தப்படாத. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அதான் உனக்கு நல்லது. ஹலோ, அவ ஏன் பொண்டாட்டி, இந்த குடும்பத்தோட மருமக. ஜனனி பேசாம வேற யார் பேசுவா? அப்படி சொல்றா. உங்க தாத்தா பேரை உனக்கு வச்சது சோட போலடா. நீங்க கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. காலம் காலமா கடைப்பிடிக்கிற வழக்கத்தை பண்ணாம கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா எப்படி? ஜனனி, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. சாமி கிட்ட பூ போட்டு கேட்டா நல்லதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை மீறி கோயிலுக்கு போகாம கல்யாணம் பண்ணா மனசுல ஏதாவது ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு கடவுள் நினைச்சா யாரால அதை மாத்த முடியும்? ஒரு தடவை பூ போட்டு பாத்திரலாம். அக்கா, ஒத்துக்காத. எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. அவன் சொல்றதும் சரிதாண்டி. பூ போட்டு பார்க்கறதெல்லாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. தேவையில்லாம வாய விட்டுறாத. கொஞ்சம் சத்தமா பேசினா நாங்க எல்லாரும் கேட்போம்ல. அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு எங்க குடும்பத்தோட வழக்கத்தை பத்திலாம் தெரியாது. அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டுமே. குலதெய்வ கோயில்ல பூ போட்டு பார்க்காம இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு நீங்க சம்மதிக்கலனா இந்த சம்பந்தமும் வேண்டாம். இதுதான் எங்களோட முடிவு. ஜனனி, மாமா பேசி முடிச்ச சம்மதத்தை வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? மாமா, நீங்க கோவப்படாதீங்க. அப்பாவுக்கும் பூ போட்டு பார்த்து தானே கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கும் அப்படி தானே ஆச்சு. ஏன் நம்ம பாட்டிக்கும் பூ போட்டு தானே கல்யாணம் ஆச்சு. குலதெய்வ கோயில்ல பூ போட்டு பார்க்க தயாரா இருந்தா சம்மதத்தை பேசலாம். இல்லனா இதோட முடிஞ்சது. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேகலன், ஒன்னும் தப்பா நடக்காது. பூ போட்டு பார்த்துட்டா நல்லது. நீ என்ன சொல்ற? சரிக்கா, நீங்க எல்லாரும் ஆசைப்படுறதுனால அதையும் பாத்தரலாம். ஜனனி இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்கணும்னா ஜனனி இருக்கவே கூடாது. சண்டியன் எனக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. அவரை வச்சுதான் இந்த ஜனனியோட கணக்கை நாம தீக்கணும். போ. அம்மா, அண்ணே வாண்ணே. மா, இங்க வா, அண்ணே வந்துருச்சு. தாசு, அண்ணே உட்காருண்ணே. தாசு, அம்மா வா, இங்க பாரு. டேய் வாடா. எப்படா இருக்க? நல்லா இருக்கம்மா. டேய், நீ எப்படா இருக்க? இருக்க. நீ இல்லாம இந்த பிரச்சனை தீராதுப்பா. தாசுக்கு கல்யாணம் நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. காவேரி எனக்கு ரொம்ப பிடிக்கணே. நீ தான் ஏதாச்சும் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பிடிக்கிறது இருக்கட்டும், மணிமகள அந்த ராசம்பளம் எப்படி வசதி உள்ளவனா?
வசதி வாய்ப்புக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. ஆனா பார்க்க சாதாரணமா இருப்பாரு. சொத்து ஏகப்பட்டது இருக்கு. பேங்க் லாக்கர்ல கோல்டு ஏகப்பட்டது குமிஞ்சு கிடக்கு. நீ என்ன சாதாரண ஆளா? பார்த்துதான் கவுப்பன்னு எனக்கும் தெரியும். ஆனா உன்னோட கட்டுப்பாட்டுல தானே இருக்காரு ராசாம்பலம். மாமா ஓகே தான், அக்கா சொன்னா அவர் கேட்பாரு. இங்கே வர்றா, அதுக்குள்ள மாமாவா? அண்ணே, அவரோட மகன் ஒரு மலேசியாக்காரி ஒருத்திய கல்யாணம் பண்ணியிருக்கான். பேரு ஜனனி. நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த ஜனனி தான் இந்த கல்யாணத்தை கவுத்து விட பாக்குறா. அவ இருக்கிற வரைக்கும் இந்த சம்பந்தத்தை நம்ம முடிக்கவே முடியாது. இந்த கல்யாணத்தை வச்சுதானே நான் ஒரு பெரிய கணக்கே போட்டிருக்கேன். அண்ணே, நானே போட்டு தள்ளியிருப்பேன். அக்கா தான் வேண்டான்னு சொல்லிருச்சு. இல்ல பக்காவா முடிச்சிருப்பேன். டேய், நீ கல்யாணம் மாப்பிளடா. நீ எல்லாம் ஒன்றும் கரையம் பண்ண வேண்டாம். மணிமகள, கோயில்ல என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? குடும்பத்து மருமக கோவில் குளத்துல குளிச்சுட்டு ஈர துணியோட குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற சாமிக்கு ஊத்தி குளிப்பாட்டி பூஜை பண்ணிட்டு தான் பூ போட்டு எடுப்பாங்களாம். சரி விடு, அவ அந்த குளத்துல மூழ்கி தானே குளிப்பா. அவ போனமாதான் வெளியே வருவா. தண்ணிக்குள்ள வச்சே காலி பண்ணிடட்டுமா? அண்ணே, நம்ம மேல எதுவும் டவுட் வருமா? கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. வேற எதுவும் பிளான் இல்லையாண்ணே? எனக்கே சொல்லி தரீங்களா? சும்மா கொலை பண்ண மாட்டாங்க. கொன்னுட்டு அந்த பொண்ணு போட்டிருக்கிற நகையை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. கரையில இருக்கிற நம்ம ஆளுங்க திருடன் திருடன்னு விரட்டிட்டு போவாங்க. கொலைகாரனுங்க நகையை போட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த கேஸ் நகை திருட்டா போயிடும். நம்ம மேல எந்த டவுட்டும் வராது. ஜனனி, ஏய் ஜனனி, ஜனனி. சிவா, என்ன என்னாச்சு? சிவா, அந்த தாசோட பார்வையே சரியில்லை. அவங்க கோயில வச்சு ஏதோ பண்ண போறாங்க. என்ன பண்ணுவாங்க? எனக்கு அது ஏதோ சொல்ல தெரியல. ஆனா ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லுது. எதை வச்சு சொல்ற? கொஞ்சம் விளக்கமா சொல்ற. கோயில்ல பூ போட்டு பார்த்தா அவங்களுக்கு பாசிட்டிவா வராதுன்னு மேகலாக்கு தெரியும். அதனால கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க சிவா. சரி பார்க்கலாம். நான் என்னன்னு கேட்குறேன். நீ டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜனனி ப்ளீஸ், நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். ரிலாக்ஸ். ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.